பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. என்னடா எத்தனை கொம்மால என்னமா இதெல்லாம் புது டென்டில்
போய்ங்குதுமா. 2025 எவனா சண்டை வந்தானோ போட வரானோ இப்ப கேத்துல எட்டு ஒன்னே தான் எங்க மேல என்ன புது மாடல் போய்ங்குது. எங்க அம்மாளுக்கு இழுத்த கொப்பனை இழுப்பேன். இசுமோ சும்மா தான் புல்லூருக்கு உட்காந்துங்கிறான். இசுமோ அவனாவது ஜாலியா இருக்கும். பணியில பாவம் அழுதுங்க ஐயா நான் வரேங்க. போ ரொம்ப நன்றி. ஐயோ பணங்காரோ அரண்மனையில அப்பத்துல வேலை செய்யறேன். நான் எடுக்க மாட்டேன். அவரும் அரண்மனையில அப்பத்துல வேலை செய்யறாரு. அவரும் எடுக்க மாட்டாரு. இவங்க இளவரசர் இளவரசம்மா இவங்களாம் எடுக்க மாட்டாங்க. இங்க புதுசா கல்யாணம் வந்த வந்தான் பாவம் ஏழை வீட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. ஒருவேளை அவங்க எடுத்தாங்களே மகாராணி ஒரு நேரம் ஏழை வீட்டுல இருந்திருக்கலாம். இப்ப யாரு நாட்டிக்க மகாராணி அப்படியா எடுக்கிறாங்க. சரி பரவாயில்ல பாத்துமா என்கிட்ட எழுது இல்லையா எல்லாம் கை காட்டுங்க. காட்டுங்கம்மா. நீ காட்டு மன்னர் நீ காட்டு. அவர் எடு நீ காட்டு போறோம். பாருமா என்னமா வேலை பாருங்க பாருங்கப்பா. என்ன இது வேலை? நீங்க ஒரு மகாராணி அவன் கையில கொடுத்தா அவன் கொடுத்தானே இந்த மாதிரி பணம் தான் பாருங்க காமிக்கிறதுல முதல்ல. ஓ நானும் லூசா மண்டல நான் கொடுக்கறதுக்கா நான் ஏன் கொடுக்குறேன் துட்டு ஒண்ணா நான் எடுத்து மாற சரக்கு அடிக்கிறியா பாரு மகனே பாரு மகனேப்பா. ஆமா ஆனா எங்க அம்மா கையில இருந்தது பணம் அதை மட்டும் பார்த்தேன். யாரு மகனே அப்படிலாம் இல்ல. அவன் கையில சரி, வாங்கிமா, வாங்கிமா. சொல்லிடுறான். கொடுத்துருமா ஏன்னா சில கடை இன்னொருத்தர் பணத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேமா. நான் உன எவ்வளவு பேருக்கு கொடுப்பேன். இன்னொருத்தருக்கு ஆசைப்பட மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆச்சு வல்லர்மா சாணிலாம் போட்டுச்சு. இன்று ஆடலாம் அபாரம் அபாரம் பாடலாம் பரவசம் கண்களுக்கு செவிக்கிற விருந்தாகிவிட்டது. இந்த ஆடலத்தை பாராட்டுமா. உனக்கு நாடு வேண்டுமா, நகர் வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பணம் வேணுமா, எது வேண்டுமானாலும் கொடுக்க தாராளமா கேளுமா. என்ன வேணும்னு கேளுமா. எனக்கு இது வேணாங்க. எனக்கு எதுவுமே வேணாங்க. எதுவும் வேணாம்னு சொல்ல பிறவி நான் இப்பதான் பார்க்கிறேன். ஆசையே இல்லாத பிறவி. இல்ல இல்ல வேற என்ன வேணுமா? எது கேட்டாலும் தரமா கேளுமா. அப்ப நான் எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? தாராளமா உங்க அரண்மனை எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறீங்களா? நாங்களும் இதுதான் எதிர்பார்த்துக்கோ. இல்ல அந்த பொண்ணு பாத்ரூம் கழுவ ஆளுல கேட்டேன். எஜமா அது ஐயா சொல்றது அந்த பொண்ணு பப்ளிக்கா என்கிட்ட சொல்லிச்சு. என்னன்னு? ஏன்னா தெரு ஆனாக்கா அவன் கூப்பிடுறானு எங்க? ரொம்ப பேஜாரா இருக்குதான். ஆனா எங்க அசிங்கமா இருக்குது. ஆனா அரண்மனையில வந்து நான் ஆடுறேன். மன்னரா பாத்து எதனா இடம் கொடுத்து அங்கே தங்கின்னு மன்னர் கேட்டா நான் அப்பப்போ ஆடுறேங்க. என்னாட்டிய ஏழை என்பது இருக்கக்கூடாது. என்னை போல் வாழ்வந்தால் மனிதன். அம்மா நீ எப்போது என் நாட்டுக்கு நீ நாட்டியக்காரியா வந்தாயோ என் நாட்டிய வேலைக்காரியாக இருக்கிறான். எனது மனைவி நீண்டா ஒரு ஆளை தேடுங்க. ஐயோ ஐயா ரொம்ப நன்றிங்க. வேலை செய்தா போதும். இடம் போடுறேன். பாருமா எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த வேலை செய்தா போதும். மகனே என்னமா வேலை பண்ண அவளுக்கு? பாத்ரூம் கழுவ ஆளுன்னு தேடிந்தேன். சரி சரி பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை. அது போதுமா. பாத்ரூம்ல கழுவியா? பாத்ரூம் கழுவுக்கு ஆள் தேடி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலை விடுமா. அதுல போயிட்டு இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் சுத்தமா சுத்தமா செய்யணும். உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் தனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு உனக்கு. ஆமாம்மா. எனக்கும் உணவு உடை எல்லாமே இங்கே தங்கினாங்க. இது பாரு போ. ஏமா அவன் வந்தாலும் கட்டாமல் தரகாத. ஏண்டி எனக்கு துணியாத்தான் வரணும், வெளியே வரக்கூடாது. சரியா? நான் யாருக்கும் துணையா தான் இருப்பேன். வெளியே பாருங்க அம்மா அதான் பேச்சு நீ போமா. டாடா டாடா வரமாமா. சித்தி பொண்ணு பொண்ணு அவர் எனக்கு மாமா மரம் தான். எங்க பெரியப்பா பையன் அவரு. என்னடா எந்த நாட்டுல இருந்து வந்துக்கிறீங்க நீங்க? என்ன மாத்தி மாத்தி சொல்லி வந்தோம்னு மாமான்னு கூப்பிடுறீங்களா? போமா நீ போயிட்டு வா. என் மக்கள் வரவேற்பாங்க. சரிங்க. இப்படி வரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா. அழகான ஒரு பெண்ணை எல்லாருக்கும் ஏடிஎம்ல போட்டுங்க. கொடுக்க வேண்டிய ஒரு பேர் குடுத்துட்டாங்க. சீக்கிரம் தரும். அப்பா நான் பரவாயில்ல போயிட்டு வரேன்ப்பா. இப்போ நீ கண்ணி பருவத்தை விட்டு மங்க பண்ணி விட்டான். உனக்கு ஏற்ற வரனை பார்த்து திருமணம் முடிப்பது தாய் தந்த கடமை. அப்படியா? ஐயோ இப்போ கல்யாணம் வேணாங்க. போனா இன்னும் 4 மாசம் போட்டோம். நகை வேற கோழி போதும். 1000 ரூபாய் ஒரு சவரம் இறங்க போகுது. இன்னும் 4 மாசம் மேலதான் இதுவரை ஏறிய வேலை இறங்குறது கிடையாது. மேலதான் போவோம். நல்லா போகதான் போயிருக்கு. சரி பரவாயில்ல. அம்மா
ஒரு பெண்ணின் மேல் 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லத்தில் இந்துக்கான மாலை செல்வம் பெறும். அப்படியா அப்பா இல்லைன்னா உங்களுடைய விருப்பம் போலே அதை செய்யுங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. சரி, மாப்பிள்ளை தேவை, நீ உணவறிந்து போய் சரிங்கப்பா. வெளிநாட்டுல வந்தல்லவா, நாட்டு நகரம் வர வேண்டும். உண்மை. அயல் நாட்டு வந்த பிள்ளை சீக்கிரமாக சென்ற நகரம் வா, உனக்கு தெரியாத நான் வரேன் போ. நீ கூட வா, எனக்கு தெரியாது. சரிங்க ஆகட்டும், நான் மாத்துக்கிறேன். சரி சரி, தலை இருக்கு. அரண்மனையில யாரும் கிடையாது, மகாராணி தனி தாங்கிறாங்க. என்ன பண்ண போற? எங்க எது பேசுற? சரி பாத்துக்க வரேன். அம்மா கற்பகம், அத்தா வந்த பிள்ளைகளுக்கு விருந்தளிப்பா. சரிங்க. சீக்கிரம் சென்று போயிட்டு வரேங்க.
அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்.